அதனுடைய கான்டென்ட், அதனுடைய அது அந்த சாப்டர் 4ல் இருக்கிற விஷயங்கள் யாராவது ஒரு ஷார்ட் சம்மரியாக சொல்ல முடியுமா? சாப்டர் 4ல் என்னென்ன கான்டென்ட் இருக்குன்ட்டு ஒரு ஷார்ட் சம்மரி யார் சொல்லுங்க? ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி படிச்சிட்டோம். அதில் ஒரு பேசுறதுன்னா நான் ஜீவ தண்ணீர் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்புறமா அவர் இன்னொரு மிராக்கல் பண்ணுவார். லைக் 7 o'clock அந்த மாதிரி நீங்கள் அங்கே போய் இது பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் போய் பார்த்தனா அதே மாதிரி அவங்க அங்கே போவாங்க. ஸோ அதில் அவர் டைம் அவர் சொன்ன வார்த்தை மாறாது, அந்த மாதிரி இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட்டு திருப்பி இன்னும் நிறைய எப்படி நான் சொல்றது, அந்த மாதிரி டைம் கீப் பண்ணுறது, நான் உங்களுக்கு வார்த்தை மாறாது, அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லுந்து அந்த வார்த்தையை நான் நடப்பேன், அந்த மிராக்கல் கூட ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு 5 விஷயம் நான் படிச்சுட்டு தான். வேற யாராவது ஷார்ட் சம்மரி? ஷார்ட் சம்மரி எப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இது இருக்குது, இது ஒரு இன்சிடெண்ட்டு, செகண்ட் இன்சிடெண்ட்டு, தேர்ட் இன்சிடெண்ட். தண்ணி எடுக்கிறாங்க. ஜீசஸ் வெயிட்டிங். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது நம்ம ஃபங்க்ஷனாக இது இல்லையா, ஃபேமிலியாக நம்ம இது அப்பயே நம்மளுக்கு இது பண்ணி நம்ம இதை தான் எடுத்துக்கிறோம். நீங்கள் கொடுக்குற தண்ணியில் என்ன இதுன்ற மாதிரி அவங்க அந்த பைபிள் வார்த்தையில் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலி இது தண்ணி தாகம் உங்களுக்கு வந்துனே இருக்கும். ஆனால் நான் கொடுக்குற ஜீவ தண்ணி உங்களுக்கு தாகம் வரவே வராது, உங்களுக்கு அடங்கிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அப்போ அவங்க அந்த ரீசன் சொல்றாங்க. இது நம்மளோட ஃபேமிலியா தான். அவங்க பேரு ஜேக்கப் ஜோசப் கிட்ட ஒரு கிணறு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க இந்த வார்த்தை சொல்றாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் பத்தி பேசுறாரு. அதுல 6 பேர் பத்தி பேசும்போதும் அப்போ ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இப்போ இருக்கிறவர் கூட உங்க வீட்டுக்காரர் கிடையாது அப்படின்னு இவரு சொல்லிடுறாரு. அவங்க ரொம்ப அவங்களுக்கு ஒரு இது இவரு நம்மளை பத்தி சொல்றாரு இவரு. ஆனா இப்போ இருக்கிறவங்க கூட ஹஸ்பண்ட் கிடையாது இல்லைன்ற மாதிரி ஏசப்பா சொல்றாங்க. அப்போ அவங்க ஆமாங்க அது சீக்ரெட் கூட அவருக்கு தெரியும், எல்லாமே சொல்லலனாலும் சீக்ரெட் தெரியும். ஆனா அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, குறிப்பிட்ட ஒரு ரிப்பீட் பண்ணினே இருக்கிற வார்த்தை என்னன்னா, அவர் ஜீவ தண்ணியை பத்தி பேசினே அந்த வேர்ட்ஸ்ல 20 ஜான் 4:20 அந்த வார்த்தை ரிப்பீட் பண்றாரு. அந்த தண்ணி பத்தி, ஜீவ தண்ணி எதை குறிப்பிடுது? Okay. So, where yaravadu who can give some other short summary? Who can summarize it? Chapter 4. Like it. An official comes to Jesus and he asks, noble. Okay. A noble official. And he says that my son is not feeling well. He's sick. And then Jesus says, go and see your son, he'll be healed. Then on his way he meets his servant. Then the servant says, he's already healed, your son is healed, you can come and see him. Then the noble official asks, at what time did he got healed? Then his servant says that at what 6 o'clock, something like that. Then the noble official thought that when Jesus said that was the time when he got healed, so he believes in Jesus. And then he becomes a believer. Right? Correct. Okay, நான் சம்மரைஸ் பண்ணுறோம். இந்த சாப்டர் 4ல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஏசப்பா ஜுடேயா விட்டு வெளியே வராரு. எங்கே வராரு? கலீலியாக்கு போகிறதுக்கு வராரு. கலீலியாக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, இந்த சமேரியா பக்கம் அந்த வழியாக தான் போய் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதனால அங்கே ஒரு ஸ்டாப். எங்கே ஸ்டாப் பண்ணுறாரு?
சமாரியால ஸ்டாப் ஆனதுனால சமாரியால வந்துட்டு ஒரு சமாரிய ஸ்திரீயை மீட் பண்றாரு. அந்த ஸ்திரீயை மீட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சமாரியா விட்டு கேலிலிக்குள்ள போறதுக்கு எப்போ போறாரு, ஒரு 2 நாள் விட்டு 2 நாள் வந்துட்டு அந்த சமாரியாலே தங்கிடுறாரு. எதுக்காக தங்குறாரு? டு மீட் தட் உமன். அதான் மீட் பண்ணிட்டாரு. பண்ணிட்ட பிறகு யார் வீட்டில் தங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? இல்லை என்ன அப்படின்னா விஷயம் பண்ணதான் அவங்க பிலீவ் பண்ணாங்க. இல்லை, சமேரியால ஸ்திரீயை மீட் பண்ண பிறகு அவங்க போயிட்டு எல்லாருக்கும் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் வந்து ஏசப்பாவை கேட்பாங்க, அவங்க சொல்லுவாங்க அவர் வந்து அங்கே தங்குவார் இல்லை, ஒரு நாள் தங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்னன்னா அவங்க கூட ஏசப்பா வந்து 2 நாள் தங்கிடுவாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க நம்புவாங்க இல்லைங்களா? 2 நாள் அங்கே தங்கிட்ட பிறகு அப்புறமா கலிலியாவுக்கு போகும் பொழுது நெக்ஸ்ட் இன்சிடென்ட் தான் அடுத்த இன்சிடென்ட் வந்துட்டு he meets the noble man comes and meets Jesus இல்லையா? அந்த நோபல் மேன் வந்துட்டு ஏசப்பா கிட்ட வந்துட்டு என்னுடைய மகன் வந்துட்டு படுத்த படுக்கையில் இருக்கான், அதனால நீங்கள் வந்துட்டு குணமாக்கணும், நீங்கள் வந்தீங்கன்னாக்கா என்னுடைய மகன் சரியா அதனால நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லுவார். ஆனால் ஏசப்பா அது ஒரு வார்த்தையில் சொல்லி குணமாக்கணும் இல்லைங்களா? ஸோ தட்ஸ் த சம்மரி. இந்த 4வது அதிகாரத்தில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னா, அவர் வந்துட்டு ஜுடேயாலேருந்து சமாரியாவுக்கு போனது, சமாரியாவில் அந்த சமாரியாவோட மக்களை சந்திச்சுது, அதுக்கப்புறம் சமாரியாலேருந்து மறுபடியும் கேலிலிக்கு போனார். கேலியில் வந்துட்டு இந்த நோபல் மேனுடைய மகனை குணமாக்கிறாரு. அந்த நோபல் மேனுடைய குடும்பம் மொத்தமாக மறுபடியும் என்ன ஆயிடுறாங்க, தேவனுக்கு வந்துட்டு ஒப்பு கொடுத்துறாங்க இல்லைங்களா? ஏசப்பாவை ஏற்றுக்கிறாங்க. இந்த காரியத்தை தான் நம்ம 4வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நீங்கள் சொன்னீங்க அதில் வந்துட்டு சில விஷயங்கள் ஜஸ்ட் think and then we can proceed. இங்கே வந்துட்டு now Jacob's well was there and Jesus therefore being wearied with his journey sat thus on the well and was about the 6th hour. இல்லைங்களா? அந்த 6th hour வந்துட்டு John had to mention that. அதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. அதுக்கப்புறம் தென் ஏசப்பா மீட்ஸ் திஸ் on 6th hour வந்துட்டு Jesus meets this woman. இந்த 6th hour என்ன டைம் இருக்கு? இப்போ நம்ம 6th hourனாக்கா என்ன டைம் இருக்கும்? 6 மணியா? என்ன இருக்கும் நீங்க யோசிச்சீங்களா? இல்ல ஃப்ரம் மார்னிங் 6 to அந்த மாதிரி மார்னிங் 6ல ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, அவங்களுடைய நாள் வந்து எப்போ தொடங்கும்னா மார்னிங் ஈவினிங் 6ல இருந்து நியூ டேஸ் கரெக்ட். ஈவினிங் 6ல இருந்து நெக்ஸ்ட் டே 6 இல்லைங்களா? அவங்களுடைய ஈவினிங் அப்போ எப்படின்னா, இப்போ காலையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹவர் எதுனாக்கா 6 o'clock இல்லைங்களா? நீங்கள் 6 o'clockலேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா 6th hour எது வரும்? 12 வரும், 12 மணி வரும். ஸோ அப்போ நீங்கள் யோசித்தீங்கன்னா 12 மணி வந்துட்டு உச்சி வெயில். ஸோ அந்த டைம் வந்துட்டு ஏசப்பா தண்ணி கேட்கறது கூட அது ஒரு லாஜிக் இருக்கு இல்லைங்களா? he goes beside the well and then he asks for the water. So 12 மணி மோஸ்ட்லி வந்துட்டு அது 12 மணியாக இருக்கணும். And then he meets this lady. அந்த ஸ்திரீ கிட்ட பேசும் பொழுது தண்ணி கேட்குறாரு, ஸ்திரீ கிட்ட தண்ணி கேட்குறாரு. அதனால அவங்க சொல்றாங்க, நான் சமாரியா ஸ்திரீ என்கிட்ட போய் நீங்க எப்படி கேட்கலாம், நீங்க ஒரு நீங்க ஒரு ஒரு யூதன், யுதேயன் எப்படிங்க தமிழ்? யூதர் மக்கள் யூதன் இருக்குமோ? யூதன் இருக்கும். நம்ம தமிழ் பைபிள்ல வீட்ல ஆடி போட்டுருக்காங்க. யூதர்கள் அப்ப கூட யூதர்கள் சமாரியர் சமாரியர் தானே? ஹா சம்பந்தம்
சரிங்க, நீங்கள் வந்து ஒரு யூதர்களா? ஸோ அதனால அவங்க சொல்கிறாங்க ஹவு கேன் யூ டாக், ஏன்னா அவங்க வந்துட்டு எதுவுமே they don't associate with another Samaritan. ஜாதி மாதிரியானா? இல்லை, அது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜாதி இல்லை, இந்த சமாரியா கேலியில் இருக்கிறவங்க முக்காவாசி பேர் வந்துட்டு அந்நிய ஜனங்கள். அவங்க இஸ்ரேலைட்ஸே இல்லை, இல்லை அந்நிய ஜனங்கள். நீங்கள் நம்ம மேத்யூ படிச்சோம்னா மேத்யூ சாப்டர் 3 படிக்கலாம். கேலி பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ 13th பாருங்க. Then cometh Jesus from Galilee to Jordan unto John to baptize him. John into Galilee. ஒரு வசனம் இருக்கு, the land of Zebedee, for those who have sat in darkness saw a great light. Matthew 4 chapter 16. The people which sat in darkness saw great light, and to them which sat in the region and shadow of death, light is sprang up. Light is sprang up. தமிழ் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவர்களுக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். Matthew 3:16. 4:16. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் Matthew. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அது இன்னும் இதுல இருந்து படிங்க, 13. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அவர் அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரையருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கின்றவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கலிலேயா குறித்து என்ன சொல்லியிருக்கணும்? யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு Galilee of the Gentiles. கலிலேயாவுக்கு போய்
நாசிரத்தை விட்டு செபுலோனின் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளிலிருந்து கடற்கரை அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். அப்புறத்தில் உள்ள செபுலோனி நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய புறஜாதியார்னாக்கா யாருங்க? இஸ்ரவேலுக்கு பிறக்காத ஜனங்கள், ஏபிரகாமுடைய சந்ததிகள் அல்ல. சரிங்களா? சோ அந்த யார்? யார்? ஆபிரகாமோட சந்ததி இப்போ நம்ம இஸ்ரவேல் வராங்க. அப்ப இந்த புறஜாதி யாருடைய? ஏன்னா இப்போ அவங்க கோத்திரத்துல இருந்தா ஜனங்க பிரிகிறாங்க. அப்ப இந்த புறஜாதி யாருடைய பிள்ளைகள்? அது என்னன்னா, இப்போ நம்ம இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப கிளியரா நம்மளுக்கு தெரியும், இஸ்ராயலுக்கு பிறந்த ஜனம். ஆனா இஸ்ராயலுக்கு யார்? இஸ்ராயல் யாருன்னா ஜேக்கப். ஏப்ரஹாமுடைய மகன். ஏப்ரஹாம் யாருக்கு இருக்கணும்? ஏப்ரஹாமுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்னாக்க யாருன்னு பார்த்தாக்கா செத்து யாருங்க? ஆதாமோட மகன். ஸோ நம்ம ஜெனசிஸ்க்கு நம்ம போனோம்னா அங்கே 3 பசங்க தான் நம்ம பைபிளில் பார்க்குறோம். அநேக பிள்ளைகள் இருந்தால் இருக்கலாம், ஆனால் வந்துட்டு நம்ம மெயினாக 3 பசங்களை தான் பார்க்குறோம். யாருங்க? கேயின், ஏபெல், செத்து. அந்த ஏபெல் இருந்துடுறாரு. இருக்கிறது இப்போ வந்துட்டு கேயினுடைய சந்ததி, அப்புறமா செத்துடைய சந்ததி. அதில் அப்போ என்ன ஆயிடுது, ஃப்ளட்டு டைமில் வந்துட்டு கேயினுடைய சந்ததி செத்துடைய சந்ததி எல்லாரும் அழிஞ்சிடுறாங்க. ஆனால் செத்தினுடைய மகன் நோவா மாத்திரம், நோவா அவருடைய 3 மகன்கள் மாத்திரம் தான் மிச்சம். அவங்க மூலியமா தான் மற்ற எல்லா ஜனங்களும் இப்போ இருக்கிறோம். இப்போ நம்மலாம் யாருனாக்கா செத்துடைய பிள்ளைகள். ஏப்ரஹாம், நோவா யாருங்க? செத்துடைய பிள்ளைகள். ஏப்ரஹாம் யாரு? செத்துடைய பிள்ளைகள். இப்போ நம்ம எல்லாரும் செத்துடைய பிள்ளைகள் தான். செத்து யாரு? ஆதாமுடைய மகன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தேவன் வந்துட்டு ஆதாமை வந்துட்டு தேர்ந்தெடுத்துட்டு அவருடைய சந்நிதியை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறார். நீ என்னுடைய ஜனமாய் இருப்பாருன்ட்டு அவங்களுடைய சந்நிதியை வந்துட்டு பிரித்து எடுக்கிறார். இல்லைங்களா? அப்போ நம்ம யாருன்னா அந்த நோவாக்கு பிறந்த 3 மகன்கள். இல்லைங்களா? 3 மகன்கள் யாரு? ஹாம், ஷம் அண்ட் ஜாஃபெத். அதுல வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே யாருன்னாக்கா ஷெம்முக்கு பிறந்தவர். ஏப்ரஹாம் ஷெம்முக்கு பிறந்தவர். ஏப்ரஹாமே ஷெம்முக்கு தான் பிறந்தவர். நீங்க அந்த ப்ராபசியில நீங்க பாத்தீங்கன்னா நோவா ப்ராபசி பண்ணுவார். ஷெம் வில் பி பிளஸ்ட். அண்ட் அதே போல ஜாஃபத்தையும் வந்துட்டு பிளஸ் பண்ணுவார். ஆனால் கெயினை மாத்திரம் சபிச்சிருவார். சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிற பூமியில் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜனங்கள் வந்துட்டு மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க வந்துட்டு முக்காவாசி பேர் வந்துட்டு ஷெம்முடைய பிள்ளைகள். அப்புறமா இந்த யூரோப்பியன்ஸு இவங்கெல்லாம் வந்துட்டு ஜாஃபத்துடைய பிள்ளைகள். ஆஃப்ரிக்கா, இந்தியா நம்மலாம் வந்துட்டு ஹாமுடைய பிள்ளைகள். அதில் ஸோ நம்மலாம் ப்ரௌன் ஸ்கின் எல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு ஹாமுடைய சந்நிதி கண்டிப்பா. ஆனா இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஹாமுடைய சந்நிதின்னு நம்ம ஒரு கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனா பொதுவா சொல்லணும்னா நம்ம எல்லாம் அந்நிய மக்கள், அவ்வளவுதான், அந்நிய ஜனங்கள். ஆனா எல்லாரும் செத்துக்கிட்டா பெருந்தோம். ஆமா, ஆனா ஸ்பெசிபிக்கா ஹாம சபிக்க மாட்டாங்க. ஹாமுக்கு பிறந்த கேயினை சபிப்பார். இப்போ ஹாமுக்கு நிறைய பிள்ளைகள் ஆயிட்டாங்க இல்லைங்களா? அதுல முக்கியமா கேயினன் அதான் சபிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரீசர்ச் பண்ணினா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது வந்துட்டு ஓகே, நம்ம வந்துட்டு இந்த ஒன் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் கெயின், அப்போது ஒன் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் ஹாம். கெயின் யாருன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். கெயினுடைய பிள்ளைகள் யார் அப்படின்றது வந்துட்டு மோஸ்ட்லி எத்தியோப்பியன், ஆஃப்ரிக்கன்ஸ். ஸோ அவங்களுடைய சாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி ஸ்லேவ்ஸ் டு யுவர் பிரதர்ஸ் ஸ்லேவ்ஸ். உன்னுடைய சகோதரர்களுடைய
வேலைக்காரர்களுடைய வேலைக்காரராய் இருப்பாய். ரொம்ப கொடூரமான ஒரு சாபம். அட்லீஸ்ட் சர்வன்ட் சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல. Then how did you know that Japheth is born with us? They were mentioned in the Bible. Because he Kanana? is making fun of father, no? சொல்லிக்கிறேன் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. Noah படித்தா வந்து பைபிள் படித்தா ஞாபகம் வரும். போதில நெக்போட்டா இருக்கும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணாம சிரிக்கிறாரு. So he that make fun of that father. you do your research. You should study this. You have the Bible, no? You will have to do your research. You cannot ask everything. Correct. You have your Bible, no? I Your friend, just want to know who we are. your friend We are everything, you know, Israel close இல்ல. friend. Correct. ரொம்ப சபிக்கப்பட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே இப்போ சபிக்கப்பட்டவங்க தான். இப்போ ஜாஃபத்துடைய பிள்ளைகள் கூட அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குங்க, பணம் இருக்கு, எல்லாமே இருக்குங்க, பேர் புகழ் எல்லாமே இருக்கு. ஆனாலும் வந்துட்டு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் யாருக்குன்னா ஏப்ரஹாம் பிள்ளைகள். அதை எல்லாத்தையும் மாத்திட்டு ஏசப்பா வந்ததுனால இப்போ நீ அந்நிய ஜனனா இரு, நீ யூத மக்கள்னா இரு, ஏசப்பாவை ஏற்றுனா தேவனுடைய மகன். இது புதிய ஒரு இஸ் கிவிங் யூ ஒரு நியூ ஐடென்டிட்டி இல்லைங்களா, ஒரு புதிய ஒரு அடையாளம். இப்போ நம்முடைய சத்துடைய பிள்ளைகள்னு சொல்ல தேவையில்லை, ஆதாம் பிள்ளைகள்னு சொல்ல தேவையில்லை. நம்மளாம் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். இஸ்ரவேல் மக்களை விட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இப்போதைக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த கலிலியாவில் இருக்கிற ஜனங்கள், கேப்பர்நாம்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நீங்கள் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் அந்நிய ஜனங்கள். இப்போ இஸ்ரேல் மக்கள் ஏன் அவங்களோட அசோசியேட் பண்ணுறது இல்லைன்னா, இப்போ நம்ம காலத்தில் கூட இப்போ ஒரு இஸ்ரேலைட் வந்துட்டு ஒரு முஸ்லீம் கூட ரொம்ப ஐக்கியமாக வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ரிலீஜன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. இப்போ முஸ்லீம் ரிலீஜன் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். அவங்களுக்கு சர்க்கம்சிஷன் இருக்குது, ஹெட் கவர் பண்ணிப்பாங்க, 3 வாட்டி ஜெபிப்பாங்க, எல்லாம் ரொம்ப சிமிலாரிட்டி இருக்குது. ஆனால் வந்துட்டு அவ்வளோ அசோசியேட் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. இஸ்ரவேலுக்கு முஸ்லீம், பாலஸ்டைன்ஸ் எல்லாம் இப்போ இஸ்ராயல்ல தான் காசா இருக்கு, இஸ்ராயல்ல தான் வெஸ்ட் பேங்க்ஸ் இருக்கு. இஸ்ராயல்லையே வந்துட்டு மாஸ்க் இருக்கு இல்லைங்களா. இஸ்ராயல் ஜெருசலேம்ல மெயின் மாஸ்க் சென்டர்ல மாஸ்க் தான் இருக்குங்க. ஸோ நிறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இந்த யூதர்கள் வந்துட்டு அந்த காலத்துல கூட இந்த அந்நிய ஜனங்களும் சில இஸ்ரேல் மக்களும் கலந்து இருக்கிற இந்த ஜனங்கள், கேப்பர்நாம், கேலிலி, சமாரியா, இதெல்லாம் வந்துட்டு இப்போ சமாரியா எதுனா வெஸ்ட் பேங்க்ஸ், வெஸ்டர்ன் பேங்க்ஸ். ஜோர்தானுக்கு வெஸ்ட் பேங்க்னாக்கா, பேங்க்னா கரையோரம், நம்ம பை த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பேங்க்னா கரையோரம். ஸோ வெஸ்ட் பேங்க் வந்துட்டு இப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இஸ்ராயலுடைய எனிமி மாதிரி இருக்காங்க இல்லைங்களா. இப்போ காசா வெஸ்ட் பேங்க்ஸ் ரெண்டுமே வந்துட்டு பாலஸ்டீனியன் கண்ட்ரி, பாலஸ்டீனியன் லேண்ட். ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்குது, ஆனால் இட்ஸ் கால் த பாலஸ்டீனியன் லேண்ட். அந்த வெஸ்ட் பேங்க்ஸ் இஸ் சமாரிட்டன், அந்த பகுதி தான் சமாரியா. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜான்ஸ் காஸ்பலில் ஜான் என்ன எழுதியிருப்பாருன்னா, பிகாஸ் த ஜூஸ் heard that Jesus, the Pharisees heard that Jesus was making more disciples. 4வது அதிகாரத்தில் என்னென்ன ஸ்டார்ட் ஆகும்னா, because the Pharisees heard that Jesus received more followers than John the Baptist. அதனால அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு கடந்து போறாரு. எங்க கடந்து போறாரு? கேலிலிக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த சாப்டர் 4ல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ல் என்ன கொடுத்துருக்குன்னா, now when Jesus heard that John was cast into prison, he departed into Galilee. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சேம் டைம் பீரியடில் வந்துட்டு இங்கே மாத்தி எழுதுறாரு, அந்த இடத்துல ஜான் எழுதுறாரு இல்லைங்களா. ஸோ ரெண்டுமே நம்ம வந்துட்டு we can understand. ஸோ அதே டைமில் தான் ஜானை வந்துட்டு சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்காரு.
ஸோ அதே டைமில் தான் ஏசப்பாவும் வந்துட்டு என்ன நடக்குது, சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட பிறகு ஏசப்பா கூட நிறைய பேப்டிசம் பண்ணுறாரு. அநேக பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவுடைய சீஷர்களாக மாறுறாங்க. ஜான் ஜெயில வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் ஏசப்பா அந்த இடத்த விட்டு வேற அதான் அவருக்கு தெரியுது ஏசப்பா வந்து ஜானை வந்து இப்போ இதுல ஜெயில அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் உடனே அந்த இடத்த விட்டு வேற இதுக்கு வர்றாரு. ஆமாங்க, அதான் ஏன் அதை மென்ஷன் அதுதான் ஜான்ல சொல்லுறாரு. ஜான்ல கொடுத்துருக்கிற அங்கே கொடுத்துருக்கிற டீட்டெயில் அது. அங்கே எதுக்கு ஏசப்பா வந்துட்டு ஜுடேயா விட்டுட்டு கலீலியாவுக்கு எதுக்கு போறாருன்னு எழுதியிருப்பாருங்க. ஜான் எழுதியிருப்பாரு. எதற்கு போறாருன்னா, இந்த இல்லைங்க இவருடைய டிசாய்பிள்ஸை அதிகரிச்சுட்டு வராங்க. ஏசப்பாவோட சீஷர்கள் இங்கே ஜுடேயாவில் வந்துட்டு அதிகரிச்சுட்டு வராங்க இல்லைங்களா. இதனால என்ன நடக்குது, அங்கே வந்துட்டு யூத மக்கள் வந்துட்டு பாரசீஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு வெறுப்பாகிறாங்களா. அதனால அது ஆகக்கூடாதுன்னுட்டு அங்கேருந்து வெளியேறி கலிலேயா போகிறார். ஆனால் அதுவே வந்துட்டு இங்கே மேத்யூ என்னன்றாரு, அதுவே ஒரு தீர்க்க தரிசனம். ஐசாயா ஏற்கனவே எழுதிட்டாரு இந்த மாதிரி கலிலேயா போவார் அப்படின்னு இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் நடந்த விஷயம் வந்துட்டு we can get more details. ஒரு பக்கம் வந்துட்டு என்ன நடக்குது, ஜான் பாப்டிஸ்டை சிறைக்குள்ள அடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏசப்பாக்கு அநேக சீஷர்கள் வந்துட்டு பின்தொடர்றாங்க. ஏசப்பா வந்துட்டு இதனால ஜுடேயா விட்டு கலீலியாவுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ கலீலியா வந்துட்டு என்ன எப்படியாப்பட்ட ஒரு இடம்னாக்கா அநேக அந்நிய ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இடம். ஸோ அதுக்காக ஐசா என்ன சொல்றாரு, people who sat in darkness, people who sat in darkness saw a great light. இல்லைங்களா, இருட்டில் உக்காந்துட்டு இருந்த ஜனங்கள் பெரிய ஒரு வெளிச்சத்தை பார்த்தாங்களாம். அது எந்த வெளிச்சம்? So people who sat in darkness saw a great light அப்படின்ட்டு ஐசாயா வந்துட்டு தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இந்த இடத்துல மேத்யூ வந்துட்டு நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு ஜான் சாப்டர் 4. இன்ட்ரெஸ்டிங்லி ரெண்டுமே 4வது அதிகாரத்திலே வந்துடுது இல்லைங்களா. பாய்ஸ் கிடையாது, இது ஜூ. பொதுவாக வந்துட்டு யூத மக்களே வந்துட்டு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. லைக் அவங்க குடிக்கிற கப்லேருந்து கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது என்னன்னா அவங்க அந்நிய ஜனங்கள். இப்போவே யூத மக்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற யூத மக்களே அப்படிதான் இருக்காங்க. நம்ம வந்துட்டு அந்நிய ஜனங்களுக்கு வந்து கிராமம் வந்துட்டு அந்நிய ஜனங்களோட மக்கள் ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. அவங்க குடும்பம், அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களுக்குள்ளேயே தான் அவங்களுடைய அசோசியேஷன் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற லா வேறு, அவங்க ஃபாலோ பண்ணுற லா வேறு, நமக்கு அவங்களுக்கு ஒத்து போகாது. அதனால நம்ம வந்துட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு அவங்களுடைய மைண்டில் ஓடுனா சேம் தான். இட்ஸ் சேம் திங் அபவுட் ஜூஸ். நம்மளுக்கு லா இருக்குது, தேவன் நம்மளை ஒதுக்கி வச்சிருக்காரு, தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம அவங்களோட நம்ம ஐக்கியமாக இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறது அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு சூழ்நிலை வரலாம் இல்லைங்களா. ஸோ அதோட நான் என்ன பண்ணிக்கலாம், தூரமாகவே இருக்கலாம். ஏன்னா எதுக்கு சண்டை? நான் இது பண்ணல, நான் அது பண்ண மாட்டேன், நீ என்ன என்கிட்ட வந்து சண்டை போட்டு வருவேன். அதோட நான் கொஞ்சம் தூரமாகவே இருக்கேன். ஸோ நீ என்கிட்ட எதோ சொல்லவும் வேணாம், நானும் பண்ணவும் வேண்டாம் இல்லைங்களா. ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி இருக்கேன். ஸோ தண்ணி கேட்குறாரு, இவன் வந்துட்டு நீங்கள் அசோசியேஷன் யூதர்களோட நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறதில்ல அப்படின்னுட்டு இவங்க கேள்வி கேட்குறாங்க.
அது ஏசப்பா சொல்றாரு, if thou knowest the gift of God. ஏசப்பா என்னன்றாரு, உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா தேவனுடைய gift. If thou knew the gift of God and who is it that is speaking to you, then you would have asked him for the living water. இது நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஏசப்பாவே சொல்லிடுறாருமா இந்த இடத்துல. பார்ஷல் ஆன்சர் இஸ் அது என்னன்னா, the gift of God is the life giving water. Life giving water. ஸ்டார்டிங் வந்து ஜெனிசிஸ்ல இருந்து என்ன நம்ம பார்க்கறோம், God has the power to give life. He has the gift to give life. இப்போ நம்ம டாக்டர் கிட்ட எதுக்கு போறோம், டாக்டர் கிட்ட வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா, he has that he has a knowledge to give you the right medicine. நம்ம உடம்பு சரியானா கண்டிப்பா டாக்டர்கிட்ட தான் போவோம், இன்ஜினியர்கிட்ட போக மாட்டோம் இல்லைங்களா. ஸோ நம்ம தேவன் கிட்ட வந்துட்டு தேவனுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி என்னன்னா, he gives life. ஜெனிசிஸ்ல இருந்து நம்ம ஒரு ப்ராமினன்ட் நேச்சர் ஆஃப் காட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, he gives, he is a life giving God. He is the only person who can give life. நம்ம ஜெனிசிஸ்ல இருந்து நம்ம அதை நம்ம பார்த்துட்டு வரோம். For life is in him and he gives life to everything. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, the Lord says, if you had known. why இந்த ஸ்திரீக்கு வந்துட்டு ஓகே, இந்த கிணறு வந்துட்டு ஜேக்கப் கொடுத்தது, ஜேக்கப் வந்துட்டு ஜோசப் கொடுத்தது, நீங்க என்ன ஜோசப்போட பெரிய ஆளா, அவ்வளோலாம் அறிவு இருக்கு. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, மெஸ்ஸாயா வரப்போறது கூட இந்த ஒரு ஸ்திரீக்கு தெரியும். வருங்காலத்துல வந்துட்டு மெஸ்ஸாயா வரப்போறாரு, அவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாருன்ற விஷயம் கூட வந்துட்டு இந்த ஸ்திரீக்கு தெரியும். ஆனாலும் the gifts of God she does not know. Why do you think that this lady does not know the gifts of God? Maybe அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னால அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்ட். நம்ம கிறிஸ்தவர்கள் போலதான் இல்லைங்களா, நிறைய விஷயம் தெரியும், கொஞ்சம் விஷயம் தெரியும், நம்ம ஏசப்பாவை ஏன் நம்புறோம் அந்த விஷயம்லாம் தெரியும், ஆனா ஆழமா தெரியாது. தேவனுடைய வார்த்தை வந்துட்டு ஆழமா வந்துட்டு அநேகருக்கு தெரியாது. ஆழமா தேவனுடைய வார்த்தை தெரிஞ்சவங்க வந்துட்டு ரொம்ப கம்மி பேர். அதே போல இந்த ஸ்திரீக்கு வந்துட்டு தேவனுடைய வார்த்தை ஆழமா தெரியல. நம்ம வந்துட்டு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு உபத்திரம் வரும்போது நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா சிரிப்பேன், நீ காலையில் நீ என்னை தேடுவ, ஆனா நீ வந்துட்டு என்ன நீ என்னை கண்டடைய மாட்ட. ப்ராவப்ஸ்ல நினைக்கிறேன் அந்த வசனம் தெரியுங்களா? நீ வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை வரும், ஆனா அந்த பிரச்சனை வரும்போது நான் என்ன பண்ணுவேன், சிரிப்பேன். நீ காலை early you will search for me but you shall not find me. இது வந்துட்டு சம்டைம்ஸ் சின்ன பசங்கள்கிட்ட சொன்னாக்கா, how is that, God will never say that, கடவுள் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம், இதெல்லாம் பேசுவாரான்றதே வந்துட்டு ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கு இல்லைங்களா. It sounds very very rude, but God இந்த வார்த்தை நம்ம வந்துட்டு பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்காரு, உனக்கு கஷ்டம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், சிரிப்பேன். எதுக்கு அப்படி சொல்றாரு தெரியுமா? எனி ஆன்சர்? Wait, we'll ask little children. We'll ask you, Pratu. Why do you think that God is saying, when danger comes to you, when trouble comes to you, I will laugh? உனக்கு கஷ்டம், உனக்கு தொந்தரவு வரும்போது நான் சிரிப்பேன்னு கடவுள் சொல்றாரு இல்லைங்களா.
நீ என்னை தேடுவ ஆனால் நீ கண்டடைய மாட்ட. யூ வில் சர்ச் ஃபார் மீ early, you will not find it. போமா சொல்றாரு. Why do you think God is saying that? Because God has already warned us. Nothing like that. Still does it. ஓகே, நான் Proverbs 1:28. பாவத்தை மறுபடியும் செய்யறதுனால அப்படின்றாங்க. ஓகே, எனி அதர் ஆன்சர்? Why do you think God is so angry? He says, உனக்கு கஷ்டம் வரும்போது நான் சிரிப்பேன். கஷ்டம் இல்லை, உனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரும். உனக்கு பயத்தில் நீ இருப்பல்ல, அப்போ நான் அவனை பார்த்து சிரிப்பேன்றாரு. When we don't get troubles, we won't search God, but when we get trouble, we will search God. ஓ, ஓகே. எனி அதர் ரீசன்? அதுக்கு முன்னாடி வந்து காட் எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னா காது கொடுங்கோ, காது கொடுங்கோ, நான் சொல்லிட்டு கீழ் படிங்கோ. நம்ம கேட்கலன்னா தான் நம்மளுக்கு அது ப்ராவர்ப்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா அதை நம்ம ப்ராவர்ப்ஸ்லேயே படிக்கலாம். Proverbs 1:28. யோவான் 7:34 கூட இருக்கு. நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது. Because ஆன்சர் இதில் கொடுத்துக்கிறாங்க. பிகாஸ் they had knowledge. ஆமாம், பிகாஸ் they hated knowledge. Chapter 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை. Thanks. Did not choose the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படாம. Proverbs 1:28. ஓகே, 1:27 படிங்க. சாரி 25 படிங்க. தமிழ் என்னமா ப்ராப்ஸ்? 1:25. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது நெருக்கமும் இடுக்கண்ணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். ஆகடியம்னாக்கா கேலி பண்ணுவேன். இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா ஐ வில் நாக் அட் யூ. எவ்வளோ சிவியரா இருக்கு பாருங்க. இது தேவனாடா இப்படி பேசுறான்ற மாதிரி ஒரு கேள்வியா இருக்கீங்கன்னா, உனக்கு பயத்தில் இருக்கும்போது சூறாவளி போல உனக்கு வந்துட்டு ஆபத்து வரும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்துட்டு கேலி பண்ணுவேன். அப்படி பாடுங்க ஆண்டி. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். போதுமா? அதுக்கு காரணம் முன்னாடியே இருக்கு, ஸ்டார்டிங்லேயே எழுதியிருக்காரு, ப்ளஸ் கடைசியிலே எழுதியிருக்காரு. என்னன்னா, they hated knowledge. That's it. இந்த ஃபுல் சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சொல்கிறாரு, listen to my words my son, gain wisdom, keep growing in knowledge. How long will you be simple minded? You simple ones, how long will you continue in your simple mind? அப்படின்னு வந்துட்டு the whole chapter நீங்கள் பார்த்தீங்கன்னா it's all about knowledge. என்னுடைய நாலேஜ் நீ வளர்த்ததுனால உனக்கு உபத்திரம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் பார்த்து நான் சிரிப்பேன். இட்ஸ் ஒன்லி ஒன் ரீசன். பாவத்தை கூட ஒன்று எழுதிருந்தாங்க. இங்கே மெயினாக என்ன கொடுத்துருக்கு,
you rejected my counsel. இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்குன்னா, for that they hated knowledge and did not choose to fear the Lord. For the fear of the Lord is the beginning of understanding. அதோட எங்கே இருக்குங்க? இதே சாப்டர்ல தான் இருக்கு. நீங்க இந்த சாப்டர் படிச்சீங்கன்னாக்கா இதே சாப்டர்ல தான் the fear of the Lord is the beginning of knowledge. So they don't fear God. Why they don't fear God? Because they don't have knowledge. கேயின் வந்துட்டு தேவனை பார்த்து என்னன்னு சொல்லுவாருங்க? நானேனா வந்துட்டு my brothers keep அப்படின்னு வருங்க. அப்போ அவருக்கு எவ்வளவு தைரியம், தேவனுடைய பயம் இருந்ததுன்னா அப்படி பேசுவாருங்க. பேக் ஆன்சர் பண்ற மாதிரி தானே? பேக் ஆன்சர் பண்ற மாதிரி தான். ஒரு பயமே இல்லை பாத்தீங்களா கேயினுக்கு? எதுக்கு? ஏன் கேயினுக்குள்ள அந்த பயம் இது இல்லைன்னா தேவனுடைய அறிவு கேயினுக்குள்ள இல்லை. தேடி இருப்பாருங்க. அந்த காலத்துலயும் இதே காலம் மாதிரி தாங்க. தேடுனா நீ கண்டடைவ. அதுதான் உன்னுடைய ப்ராமிஸ். தேவன் கொடுத்திருக்கிற ப்ராமிஸ் என்னன்னா, நீ யாருன்னா இரு, நீ எங்கன்னா இரு, நீ தேடினா நீ கண்டடைவ. ஆதாம் ஏவல் அவங்க கடவுளுக்கு பயந்து இதுல இருந்து வந்த பிறகு அவங்க கடவுளை தேடினாங்க. கண்டிப்பா அது நீங்க செத்து நீங்க படிச்சீங்கன்னா, கேயின் வந்துட்டு தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகி போயிடுறாரு. வேற ஒரு சிட்டியை கட்டி தங்கிடுறாரு. செத்துடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை கூப்பிட்டு இருந்தாங்களாம். ஸோ செத்துடைய பிள்ளைகள் வந்துட்டு தேவனை தேடிட்டு இருந்தாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நோவா கூட தேவனுடைய பயந்து இருக்கிற ஒரு தேவ மனிதன் இல்லைங்களா? ஸோ இப்போ இருக்கிற காலம் மாதிரி தான் எப்பவுமே இருந்துக்கிடுங்க. நீங்க யார் தேவனுடைய அறிவை தேடுறாங்களோ அவங்க கண்டிப்பா கண்டடைவாங்க இல்லைங்களா? ஸோ இட்ஸ் தேவனுடைய பார்வையில் வந்துட்டு எல்லாருமே சமம் தான். இவன் பரிசுத்தவான், இவன் வந்துட்டு அசுத்த உள்ள மனிதன் அப்படின்னு வந்து தேவன் பார்க்கறதில்லை. தேவனுக்கு என்னன்னா, என்னுடைய அறிவை நீ தேடு, என்னுடைய வார்த்தை நீ தேடு. ஏசப்பா எல்லாத்தால வந்துடுறாங்க. நான் ஒரு வாட்டி வந்துட்டு இந்த மாதிரி வியாதியா இருக்காங்க வந்து குணப்படுத்த கேட்கும் போது அப்போ சொல்றாங்க, நான் வந்துட்டு யூதர்களுக்காக அந்த ஒரு இது அப்போ அது ஏன் அப்படி சொல்லுங்க? ஸோ ஏசப்பா வந்துட்டு ஒரு ஸ்திரீ தான் வருவாங்க. ஸ்திரீ வந்துட்டு அதை கேட்குறாங்க. ஸ்ரீ வந்து கேட்டப்போ அப்போ ஏசப்பா சொல்வாரு, துணிகள் வந்து நாய் பன்றி நாய்களுக்கு இது பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க நாய் கீழே அதான் அந்த இது எதிர்க்காங்க. ஏசப்பா வந்து எல்லா பாவியங்களை ரட்சிக்கிறது, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரட்சிப்புக்காக தானே அவங்க வந்தாங்க. அப்ப ஏன் இந்த வார்த்தையில ஏசப்பா சொன்னாங்க? அது வேற்றுமை பார்த்தாக்கா? ஆக்சுவலி இந்த டாபிக் நம்ம ஏற்கனவே பேசிக்கிறோம். அது என்னன்னா, நம்ம சொன்னது போல ஏசப்பாக்கு வந்துட்டு there is no partiality இல்லைங்களா? ஆனா ப்ராமிஸ் வந்தது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. I will make you father of many nations. ஸோ ஏசப்பா வந்துட்டு பிரைமரியா வந்துட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு தாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு ஏசப்பாவை வந்துட்டு தள்ளிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணதுனால யார் வந்துட்டு அந்நிய ஜனங்களுக்கு வந்துட்டு அந்த சால்வேஷன் வந்துச்சு. அந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த he gives that example of அந்த கிங்ஸ் பேங்க்வெட், அந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? கிங்கு போய் சொல்வார், என்னுடைய ஜனங்களை கூப்பிடுங்க, I have made a banquet for them, வந்துட்டு சாப்பிட்டு போட்டோம். ஆனால் எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க? யாரும் வர மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்? ரோட்டில் இருக்கிறவங்களாம் போய் போட்டுருவோம், அவங்க வந்து சாப்பிட்டு போட்டோம். அப்போ ரோட் சைடில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு போயிடும். அதே போல் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு அந்த பந்தி வச்சு இருந்து இஸ்ரவேல் மக்களுக்காக, கரெக்டுங்களா? ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு யாருமே வரமாட்டாங்க.
அதுவே தேவனுடைய பிளான் தான். அவங்க அந்த அந்த பந்தியை வெறுத்ததுனால யார் வந்து பங்கு பண்ணாங்க? ஆனா ஏசப்பா சொல்லுவாரு, இந்த விசுவாசம் இஸ்ராயல்ல நான் பார்க்கல, ஆனா வந்தது யாருக்காக? பாஸ்டர் ஒரு ஸ்டோரி சொன்னார். இதுதான் ப்ராஃபஸி மாதிரி தான். 10 உமன் இது பிரைடு அதை பற்றி. ஸோ அது கூட அது கனெக்ட் ஆகுது. அவங்க வந்து பிரைடு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த 10 உமன் இருக்கும். வர்ஜின் இல்லைக்கா? வர்ஜின் உமன்கோ 10 வர்ஜின் வெல்க்கு வச்சுன்னு வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க. நிறைய இருக்கு. ஸோ அந்த அந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள் வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பால் கூட நிறைய வாட்டி சொல்லுவாங்க, இது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்னன்னா அவங்களுடைய the rejection of Israel brought salvation to Gentiles. இல்லையா? இஸ்ராயலை வந்துட்டு வெறுத்து தள்ளிட்டாரு. அவங்கள வெறுத்து தள்ளுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சோ? நமக்கு சால்வேஷன் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? அந்த பந்தியை அவங்க ஏத்துட்டு இருந்தாங்கனாக்கா நம்மளுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காரு இல்லைங்களா? ஆனா அந்த பந்தியில வந்து கண்டுக்காததுனால நம்ம எல்லாருக்கும் வந்து கிறிஸ்தவர்களா இருக்கும். அந்த ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். நமக்கு தேவன் இறக்கத்தை காண்பித்தார், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவன் இறக்கத்தை காண்பித்தார் இல்லைங்களா? ஏப்ராமுடைய பிள்ளைகள். ஆனா அவங்களுக்கு இறக்கத்தை காண்பிச்சுட்டு அவங்க வெறுத்ததுனால நமக்கு இறக்கத்தை காமிச்சார். அவங்களுக்கு இறக்கத்தை காமிச்சார் இல்லைங்களா? நமக்கும் இறக்கத்தை காமிக்கணும், நமக்கு இறக்கத்தை காமிச்சாருங்க. இப்ப நமக்கு இறக்கத்தை காமிச்சிருக்கிறதுனால அவங்க மேலேயே இறக்கத்தை காண்பிப்பார். ஸோ என்ன ஆகும்னா, இப்ப இஸ்ரவேல் மக்கள் தேவனை ஏற்றுப்பாங்க. அது வரப்போற நாட்கள்ல ரொம்ப சமீபமா நடக்கும். ஸோ yeah. So coming back to John, if you had known the gift of God, but unfortunately that lady does not know. And the ஸ்திரீ வந்துட்டு does not know the gift of God, or who the person who's talking to her, she does not know because she does not know the word of God. ஸோ இந்த ஒரு விஷயம் மாத்திரம் வந்துட்டு நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேவன் என்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன? அந்த தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு ஆழமாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது வந்து நீங்கள் எப்படியாவது உங்கள் மைண்டில் நீங்கள் உட்கார வச்சிட்டிங்கன்னா, நம்ம இன்னும் இந்த வாழ போகிற ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வந்துட்டு தேவனுடைய சித்தத்தை செஞ்சுட்டு சந்தோஷமாக போயிடலாம் இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு நம்ம தேடணும், முக்கியமான ஒரு காரியம். ஆனால் தேடாதவங்க மேல தேவனுடைய கோபாக்னி இருக்கு. Coming back to John chapter 4. So brings everlasting life. So இது வந்து ஏசப்பா என்னன்றாரு, whoever drinks water will thirst this water, but the water that I give him, he will never become thirsty. இப்போ நம்ம எங்க போனாலும் வந்து தண்ணி நம்ம கூடவே எடுத்துட்டு போறோம் இல்லைங்களா? நம்ம ஆஃபீஸ்ல கூட எல்லா டீச்சர் கையிலையும் நம்ம என்ன மீட்டிங்னா அவங்க பெண் எடுத்துன்னு வராங்களோ இல்லையோ ஒரு வாட்டர் தண்ணி எடுத்துன்னு வந்துடும், தண்ணி எடுத்துட்டு வச்சுப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஜனங்கள் இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, அந்நிய ஜனங்கள் வந்துட்டு அந்த தண்ணி எதை குறிக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கினாலே அது ரொம்ப பெரிய ஒரு வெளிப்பாடு. ஆனால் நம்ம கிறிஸ்துவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. தண்ணி எதை குறிக்குதுன்னு நம்ம கிறிஸ்துவர்களுக்கே தெரியாது. ஸோ இப்போ இந்த நீங்கள் வசனத்தை வந்துட்டு கேட்காத கிறிஸ்டியனே இல்லை. If you drink the water that I give you, it will become a spring of water springing up to everlasting life. இந்த வார்த்தை கேட்காத ஜனங்களே இல்லை, கிறிஸ்தவ மக்களே இல்லை. ஆனாலும் அந்த தண்ணி எதை குறிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த டைம்ல இந்த ஸ்திரீக்கும் தெரியாது, இப்போ அநேக கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்.
இல்லைங்களா? இந்த இடத்துல the water that I give you சொன்னது வந்துட்டு எதை குறிக்குதுங்க? சத்தியத்தை குறிக்குது. அந்த அந்த அது 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 என்ன குறிக்குதுங்க? அந்த சத்தியம் எதை குறிக்குது? தேவனுடைய வார்த்தை. அவையே தான் குறிக்கிறார் பேசிட்டு இருக்கிறார். saying about himself. அந்த தண்ணி எதை குறிக்குது? ஏசப்பாவை குறிக்குது. தேவனுடைய வார்த்தை குறிக்குது. தேவனுடைய வார்த்தை ஏசப்பாவை குறிக்குது. இல்லைங்களா? So that water will become a spring of water. அது அப்படியே ஆகணும். So that's very very important that once you receive Jesus, that you உனக்குள்ள the water should start springing out. But the question is it springing out? உனக்குள்ளது தேவனுடைய வார்த்தை வந்துட்டா? Are you a spring of water? That's a very very important question to ask. எனக்குள்ள அந்த தண்ணி இருக்கா? எனக்குள்ளது தண்ணி இஸ் இட் கமிங் அவுட்? கொலா மாதிரி தண்ணி வருதா? அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அது எதை குறிக்குதுன்னா, எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை தங்கி இருக்குதா? நான் தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு சொல்றேன்னா, am I a spring of water? அந்த காலத்தில் கொலாலாம் இல்லைங்க. மோஸ்ட்லி வந்து இட்ஸ் ஆல் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர் இல்லைங்களா? ஸோ தே மோஸ்ட்லி யூஸ் டு கால் ஸ்ப்ரிங்ஸ் தான். பைப் வந்துட்டு இப்போ நம்ம டைமில் பிளாஸ்டிக் இருக்குது. அந்த டைமில் பைப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம், எல்லாம் களிமண்ணில் செஞ்சு தான் இருக்கோங்க. ஸோ அதனால் they will all be having it in this one only. பானையில் தான் தண்ணி வச்சுருப்பாங்க வீட்டில். ஸோ ஆனால் அந்த தண்ணிக்கு எங்கே போகணும்? கிணறுக்கு போகணும், இல்லைன்னா அந்த ஸ்ப்ரிங்ஸ் கிட்ட போகணும். அங்கேருந்து பிடிச்சிட்டு எடுத்துன்னு வந்துட்டு they will keep it in the house. அப்புறம் நம்ம காலத்தில் வந்துட்டு எல்லாமே டேப்பு மோட்ரு எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம மாடர்ன் லாங்குவேஜ் சொன்னால் யூ ஆர் சப்போஸ் டு பி அ டேப், கொலாவாக இருக்கணும் நம்ம. பட் த கொஸ்டின் இஸ், ஆர் யூ அ டேப்? இஸ் வாட்டர் கமிங் அவுட்? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளேருந்து வருதா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அழுக்கு தண்ணி தான் வரும். சாட்லி மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ்னோ அவங்க அந்த டேப்பை நீங்கள் திறந்தீங்கன்னா வெறும் கெட்ட தண்ணி தான் வரும், நல்ல தண்ணியே வராது. ஸோ are we that tap? What kind of tap are we? அது வந்து இட்ஸ் a very very important question. So therefore the Lord இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, you will become a well of water springing up. You will become a well of water springing up into everlasting. கர்த்தர் வருகும் வரை you will be a spring of water, eternal life. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும். ஏசப்பா இந்த இடத்துல எதை சொல்கிறாரு, எதை குறிக்கும் நமக்கு தெரியும் இல்லைன்னா. And then the women does not understand. She says, women say that, sir, give me this water. இந்த தண்ணி எனக்கு கொடுங்க. ஸோ இந்த கிணறுக்கு நான் வர தேவையாக இருக்காது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்திரீக்கு வந்துட்டு சுத்தமாகவே புரியல. தென் ஏசப்பா வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க இல்லைங்களா? ஸோ த லார்ட் சீஸ் their personal life, who they are, everything he knows. And then she says that I don't have husband. The Lord is also appreciating me. That's correct. You don't have husband, but you had 5 husbands, and the one that you have now is not your husband. A person like this, இப்படியாப்பட்ட ஒரு நபர் தேவனுடைய பார்வையில் என்னங்க, ரொம்ப மோசமான ஒரு நபர், பாவப்பட்ட ஒரு நபர், தேவனுடைய பார்வையில் வந்துட்டு அசுத்தமான ஒரு நபர் இல்லைங்களா? ஸோ ஈவன் இன் தி சைட் ஆஃப் மென், ஈவன் இன் தி சைட் ஆஃப் பீப்புள், இந்த ஸ்திரீ எப்படியாப்பட்ட ஒரு ஸ்திரீ, அசுத்தமான ஒரு ஸ்திரீ. அப்போ தேவனுடைய பார்வையில் எவ்வளோ பெரிய விஷயம் அது, தேவனுடைய பார்வையில் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ அசுத்தமான ஒரு ஸ்திரீ, ஆனாலும் you see the Lord shows so much of love to this lady, even though she's an unclean person. இல்லைங்களா? Lord is still speaking to her. The Lord is still
talking to him. என்ன மாதிரி ஆள்னுட்டு the Lord knows it. But still, see the love of God, see the mercy of God. He knows everything about this person. Why should I associate? அட்லீஸ்ட் ஒரு யூதனுடைய பார்வையில் வந்துட்டு ஓகே இவங்கெல்லாம் வந்துட்டு they don't have a law, lawless people அப்படின்னு தள்ளி வச்சிருக்காங்க. But in the sight of God, it's not just lawless, they are unclean. அது எதை குறிக்குது? இந்த unclean எல்லாம் அதான் அந்த ஜனங்கள் unclean ன்றோமே, ஸோ அது எதை குறிக்குது? இந்த ஸ்திரீ unclean. அது வந்து மக்களுங்களுக்கு தெரியல. அதான் கணவர் அவங்க பர்சனல் லைஃப் இவங்களை மட்டும் தான் நான் சொல்றேன். ஸோ தேவோட பார்வையில் இந்த ஸ்திரீ வந்துட்டு ஒரு மோசமான ஒரு ஸ்திரீ. ஆனாலும் வந்துட்டு தேவன் வந்துட்டு அன்பா பேசிட்டு இருக்காரு, வெளிப்படுத்துறாரு, சத்தியத்தை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா our God is a God of love, God of mercy. சரிங்களா? தேவன் வந்துட்டு அன்பு நிறைந்தவர், தேவன் இரக்கமுள்ளவர். இந்த ஒரு ஸ்திரீ கிட்ட கூட வந்துட்டு தேவன் வந்துட்டு சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு பேசிட்டு இருக்காரு, அவருடைய அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இல்லைங்களா? So that is what we see here, the love of God. The Lord loves everybody. And all the time the Lord is trying to communicate. He's always trying to talk to you. But the problem is you don't hear. இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டோம். ஸோ I'm not going to cover all of that. Then Jesus said, people will not worship in this mountain, people will not worship அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு ஏப்ரஹாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆல்டர் கட்டினது எங்கன்னா இங்கே தான், சமாரியாவில் தான். ஃபஸ்ட்டு ஏப்ரஹாம் வந்துட்டு ஒரு ஆல்டர் கட்டி தேவனை ஆராதிச்சது வந்துட்டு சமாரியாவில். அதனால இவங்க என்னன்றாங்க, our forefathers worshiped God here, but you Jews are saying that we cannot worship here except in Jerusalem. Except Jerusalem, we can't worship God anywhere. But she's wrong. Abraham டைம்ல வந்துட்டு there was no temple. இந்த டைம்ல டெம்பிள் இருந்துச்சுங்களா? ஸோ யூ ஹேவ் டு கோ டு டெம்பிள். சினகாக் தான் நீங்கள் போய் வந்துட்டு தேவனை ஆராதிக்க முடியாது, இல்லைங்களா? ஸோ what Jesus is saying, we know whom we worship, you don't know who you are worshipping. A time is coming, and it's already come, where God is looking for true worshippers. God is looking for true worshippers. And who are the true worshippers? நீங்க இந்த வசனம் படிக்கலாமா? 23 படிக்கலாம். 4:23. அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கின்றேன் என்றான். இதெல்லாம் 4 யோவான் 4:23. But the hour is coming, and now is, when the true worshippers will worship the Father in spirit and in truth. For the Father is seeking such to worship Him. உண்மையை தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல who's a true worshipper? Who? ரெண்டு விஷயம், ரெண்டு காரியம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோம். Who's a true worshipper? One who worships God in spirit and in truth. Because God is spirit. ஏசப்பா சொல்வாரு, because the Father is spirit, and He expects people who will worship God in spirit. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எத்தனை
இத்தனை மீனிங் நம்ம நிறையா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? யார் விளக்க கொடுக்க முடியும்? ஆவியில தொழுது கொள்ளுதல், அதுக்கு என்ன அர்த்தம்? What does it mean to worship God in spirit? It's a very easy answer. Spirit only. But the problem is, see, we don't know. Why we don't know? Okay. ஆவினால ஜலத்தினால ஜலத்தை தப்புகின்றது. Okay. So he's speaking about his own soul. Okay. Okay. இந்த இடத்துல நீங்க கான்டெக்ஸ்ட் படிச்சுக்கணும். இதுல இங்க என்னன்றாருன்னா, the one who worships in spirit is talking about your spirit, your inner man. ஆச்சுங்களா? You worship God in your spirit, in your mind, in your inner man. அதுக்காக நம்ம வந்துட்டு பி ஆட்டிடியூட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா அவர் என்னன்னு வருங்க, it has been told that if you murder your brother, you are subject to judgment. You are judged. But I tell you, even if you are angry, you are a murderer. Worshipping God not in action, but in the mind. The Lord sees your mind and heart, and He sees if you will worship me, if you will submit to me inside of you. So that need to be angry. It's an emotional harm of the need to be angry. It's a sin. Anger, we already spoke about angry, Pratana, as to what anger, which angry is sinful, which angry is not sinful. Right? See, you don't remember. You should remember all that. Achila. So, I just give that as an example. Adebola, then what does he say is, if you commit adultery, then you are subject to judgment. It has been told that if you commit adultery, you are subject to judgment. But I tell you that if you look at a woman to lust after her, you have committed adultery. So what goes on in your mind and heart? Are you obeying God inside your mind, in your secret place? Are you obeying God in your spirit? So in that the Lord is saying, a true worshipper is the one who worships God in his heart. If I may not go murder someone, but I may have anger in my spirit. இல்லைங்களா? என்னுடைய ஆவியில வந்துட்டு கோபம் இருக்கும், ஆனா நான் யாரையும் கொலை பண்ணல. ஏன் கொலை பண்ணா ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லைங்களா? அதே போல வந்துட்டு I don't go commit adultery, but I can be committing adultery in my heart. I'm not committing adultery outside in my flesh, actual flesh, because if I do, I'll get into trouble. But if I do it in my spirit, nobody will get to know. So the Lord is saying, one who worships God in his spirit. Two things. One is worshipping God in your heart, obeying God in your heart. A true worshipper will worship God in his heart. First thing. Second thing is truth. Obviously is the word of God. Knowing the word, உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியணும், இது தப்புடா, இது ரைட்டுடா, இல்லைங்களா? இது தப்பு, இது ரைட்டுன்னு உங்களுக்கு எப்போ தெரிய வரும்? உங்களுக்கு சத்தியத்தை படிச்சாதானே. நீங்க வேதத்தை நீங்க தியானிக்கிற ஒரு நபரா இருந்தீங்கன்னாக்கா, then you will know. You will know very clearly, that's not right. I will not do it. I will not speak evil of someone. I will not. How will you know that if you don't know the word of God? I should glorify my God even in my office. என்னுடைய வேலை செய்கிற இடத்துல கூட அவங்களாம் பார்க்குறாங்களே, நான் இந்த பிரசாதத்தை நான் வாங்கலாம் எப்படி?
You have to glorify God. If you know the truth, then you will definitely glorify God even in your workplace. Do not care. You will have to stand for the truth. என்கிட்ட சொல்லிட்டாங்க, this is prasadam. I mean, better be careful. Because அது பெரிய டாபிக். பிரசாதம் வந்து ஏன் நம்ம வாங்கக்கூடாது? சப்போஸ் உங்ககிட்ட சொல்ல அப்படி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் அவங்க சொல்லிட்டாங்கனாக்கா அது கொஞ்சம் ரொம்ப சீரியஸான விஷயம். தேவன் பார்த்துன்னு இருக்காருன்னா நீ என்ன பண்ண போகிற? அவங்ககிட்ட சொல்லிடலாம், சாரி ஐ கேனாட் டூ. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்துச்சுனாக்கா ஐ வாண்ட் டெல் யூ பிஃபோர் ஹேண்ட், ஐ வாஸ் இன் தட் சுச்சுவேஷன். I felt very very difficult. I have fallen. But I want to tell you, அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் சப்போஸ் அவங்க வந்துட்டு they may get angry. They may speak things like, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பாஸ் சொல்லலாம். Boss may say that what God will not allow you to do that. You can tell them, see, when you are fasting, can I force you to eat? தப்பு இல்லை. அதே மாதிரி தான் இது. அவங்க புரிஞ்சிக்கலனாக்கா அவங்களுடைய பிரச்சனை. உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு, என்னுடைய விசுவாசம் அவ்வளோதான். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபேத், யூ ரெஸ்பெக்ட் மை ஃபேத். தட்ஸ் இட். அது எந்த தப்பும் இல்லைம்மா. மை பாஸ் காட் வெரி அப்செட் வித் மீ. அந்த நாளெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. யூ காண்ட் ஹெல்ப் இட். இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு யூ பெட்டர் பி ப்ரிப்பேர்ட். இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ பெட்டர் பி ப்ரிப்பேர்ட். ஸோ யூ வில் ஹாவ் டு நோ தட். ஸோ ஹவு வில் யூ நோ இட் if you are not close to the word of God? தேவனுடைய வார்த்தை வந்துட்டு உங்களுக்குள்ள தங்கி இருக்கலன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வரும்? விசுவாசம் எப்படி வரும்? உங்களுடைய தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் தான் உங்களுக்கு விசுவாசமே வரும். ஸோ இந்த இடத்துல ஏசப்பா சொல்ற விஷயம் என்னன்னா, one who worships in the heart and the one who worships God in truth. The word of God is dwelling inside your heart. So very 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 important what the Lord told the Samaritan women. Most Christians don't understand today. நம்ம இந்த சமாரிட்டனை தான் நம்ம we look at her, we despise her, saying that see she does not know anything. But there are so many Christians who don't know any of this even after 2000 years. It's been around this particular, இது வந்துட்டு இந்த ஒரு வசனம் வந்துட்டு 2000 வருஷமா இருந்துது. Still so many people don't, they fail to understand what it means. நம்ம ஆழமா தியானிக்கணும். try to understand இதுக்கு என்ன அர்த்தம். அந்த கான்டெக்ஸ்ட் படிச்சுட்டு அந்த வசனம் அது என்ன டைம்ல சொன்னாரு அதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம தியானிச்சோம்னா அது நம்ம கண்டிப்பா ஸ்லோவா அந்த ஒரு பதில வந்துட்டு தேவன் கொடுப்பார். But the true worshipper are the ones who will worship God in spirit and in truth, for the Father seeketh such to worship him. For God is spirit, and they that worship him must worship him in spirit and in truth. The last time நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தப்போ அந்த pastor spoke only about worship. worshipனா என்ன, அவருடைய பிரசங்கமே அதான் இருந்தது. ஆச்சுங்களா? நம்ம worship அப்படின்னு நீங்கள் அதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹீப்ரூவில் வந்துட்டு வர்ஷிப்புக்கு வந்துட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னென்னா இல்லை வர்ஷிப் இல்லை ஆமாங்க. ஆனால் ஹீப்ரூ வார்த்தை வர்ஷிப்புக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. Shaka. So Hebrew word shaka, அதுக்கு என்ன அர்த்தம்னா to literally to give yourself, completely to surrender, to give yourself. ஆனா கிரீக் உடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா worship வந்துட்டு to bow down. ஓகே,
there are 2-3 other words also. Okay, that is Hebrew or Greek? It's about Shalom. Okay, so நம்ம Greek உடைய அர்த்தம் நம்ம பார்த்தோம்னா is to bow down. Hebrew அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா is to give yourself. So நீங்க வந்துட்டு Greekல வந்து there is a word called prostrate. Hebrew Greek வார்த்தை வந்துட்டு prostrate. ஆச்சுங்களா, அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கணும். So literally means to give your body to me. Worship அர்த்தம் ஆச்சுங்களா. ஸோ அதனால it's easy for us to give your body to something. The body is given to alcohol. You are basically are worshipping alcohol. ஜோரா சொல்லு. ஹானரல். இப்போ வந்துட்டு ஒரு கிங் வராரு, நம்ம சாஷ்டாங்க படுக்கிறோம் இல்லைங்களா, அது கூட வர்ஷிப் தான். ஆனால் அதுக்கு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா. ஏன் நீங்கள் சாஷ்டாங்க படிக்கிறீங்கன்னா ஐ ஆம் யோர்ஸ் லார்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கை தட்டுறோம். இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் டு சே யூ டிட் கிரேட், இட்ஸ் அமேசிங். இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் இல்லைங்களா. நம்ம இப்போ யூஆர் ஹானரிங் த கிங் பை பவுவிங் டவுன். அந்த பவுவிங் டவுனுக்கு என்ன அர்த்தம்? இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சப்மிஷன். ஸோ ஐடல் வர்ஷிப்னா என்னன்னா, லைக் ஐ எம் அன் ஐடல் வர்ஷிப்பர் அண்ட் வாட் இஸ் மை ஐடல்? ஆல்கஹால். I worship alcohol because I have given myself to alcohol. I worship music because I have given myself to music. I have given myself to lot of things in life. I am an idol worshipper. But we are worshipping God. அதுக்கு என்ன அர்த்தம்? So நீங்க Romans chapter 12 verse 1 படிங்க யாராவது. ரோமர் chapter 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை எதுக்கும் சரீரங்கள்ல என்ன பலியா? ஜீவ பலியா. ஜீவ பலியா. உடைய சரீரங்களை ஜீவ பலியா தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது. இதுவே புத்தி உள்ள. ஸோ பால் வந்துட்டு ரொம்ப கிளீனா அது ஒரு விளக்கத்தை எழுதிட்டு இருக்காரு. ஆராதனைக்கு ஒரு விளக்கத்தை வந்துட்டு ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு இருக்காரு. உனக்கு என்னத்துக்கு கன்ஃபியூஷனு, நான் உனக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ தேவனை ஆராதிப்பது என்னன்னா, to give your bodies as a living sacrifice. That is what it means. பாருங்க எவ்வளோ விஷயம் இந்த 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 சாப்டர் நம்ம எவ்வளோ வாட்டி அலசி பார்த்துருக்கோங்க. அதனால பாருங்க எவ்வளோ விஷயம் வந்துட்டு நம்ம கற்றுட்டே இருக்கிறோம். எவ்வளோ புது புது விஷயம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு we are learning so many things, you know. So that is the kind of worship that God is expecting from us. But unfortunately, we worship God only with our lips, but our bodies are given to something else. So a true worshipper should worship God in spirit, and he should worship in truth. So that is very very important. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு இவங்களோட தங்கி இருக்கிறாரு. Then the Lord says to his disciples, அவங்க வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, டிசாபிள்ஸ் வந்துட்டு ஏசப்பா வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்திரீகிட்ட பேசின்னு இருப்பாரு. ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும்ல எப்படி இவங்க வந்துட்டு ஒரு ஸ்திரீகிட்ட பேசலாம். அதுவும் வந்துட்டு இவங்க இஸ்ராயல் கூட இல்லை, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரு, ஒரு அந்நிய ஸ்திரீ.
அந்த கொஸ்டின் வந்திருக்கலாம். இது எழுதுறது யாருங்க? அந்த சீஷர்கள் தான். எழுதுறது ஜானுக்கே கூட இந்த டவுட் வந்திருக்கலாம். ஆனா ஜான் என்னன்றாரு, யாருமே கேட்கல ஏசுபாவை, ஏன் நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு எந்த சீஷருமே கேட்கல. அதுக்கு then they will ask, do you want to eat, Lord? ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு சீஷர்கள் இல்லை, எங்க போயிருந்தாங்க? சாப்பாடு வாங்கி வர போயிருந்தாங்க இல்லைங்களா? while disciples praying and saying, master eat, சாப்பிடுங்க, சாப்பாடு வாங்கி வந்துருக்கோம். but the Lord is saying, I have meat that you do not know of. இப்போ நீங்க அதை படிக்காம you should tell me அது என்ன உணவு? bread of life. உணவு. இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாரு, அவரோட வார்த்தை. for I've already eaten. இதுலயே ஆன்சர் இருக்கு. இதுலயே இருக்கு. ஆமா. எந்த வசனம்? இன்னும் கீழ கொஞ்சம். அவர் என்னன்றாருன்னா, இந்த இடத்துல இது படிக்காதீங்க, ஆனா don't read this. அவங்க disciples கேக்குறாங்க ஏசப்பாவை, come eat. அதுக்கு பதில் என்னன்னு சொல்றாங்க ஏசப்பா, for you don't know the food that I have. ஆச்சுங்களா? ஸோ டிசாப்பிள் நினைக்கிறாங்க, ஒருவேளை வேற யாராவது இவ்வளோ நேரம் ஸ்திரீ கிட்ட வர பேசியிருந்தாரு இல்லைங்களா? ஸோ அந்த டிசாப்பிள்ஸ் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஒருவேளை வேற யாராவது வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு வந்து டிசாப்பிள்ஸ் மைண்டுக்குள்ள இந்த ஒரு தாட் ஓடிட்டு இருக்கும். ஆனா அந்த உணவு எது? To do the will of God. ஆனா இங்க ஏசப்பா சொல்ற விஷயம் என்னன்னா, the food that I have is to obey God. That gives me strength. Spiritual strength எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, obviously you have to eat the word of God, but also obeying that gives you tremendous strength wherever you go. We don't know that. இல்லைங்களா? வெறும் நம்ம சாப்பிட்டே இருந்து அது டைஜஸ்ட் ஆகலைன்னா, it's not becoming part of your body. You're not growing. இல்லைங்களா? your body will stay small. நீங்கள் அந்த சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டுட்டு when you obey that, your spirit is growing. You will grow in your spirit. You will become stronger and stronger. அதுதான் இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாரு, to obey God is food for me. Okay, obviously it's the word of God, but to obey that word of God is food for me. That is what gives me strength. Obeying God gives me the strength. Most people are spiritually weak because they don't, first of all, eat the word. They don't hear the word of God and they can't obey it. How will you obey it when you don't hear the word of God? You're constantly listening to the word of God. There are a lot of preachers. The preachers எல்லாம் வந்துட்டு they have to read. They have to read the word of God. அதனால somehow they are better than many of us. But the truth is, all of us are sheep. We have one great shepherd called Jesus Christ. All of us are sheep. But the Lord will put another sheep also under you. He will put. அதுக்காக ஏசப்பா சொல்றாரு, if you are not gathering with me, that means you are doing the opposite work. You will be doing the devil's work. You should gather with me. The one who does not gather with me is scattering them abroad. There is no, அது என்னுடைய காலிங் இல்லை, பாஸ்டர் தான் அதெல்லாம் பண்ணுவாரு, பாஸ்டர் தான் கடவுள் வார்த்தை சொல்வாரு. தேவனுடைய பிள்ளைகள், the Lord will put sheep under you. You have to give word, God's word to them. And if you are not gathering sheep for the Lord, then like Jonah, you will be running 500 miles away from the destination. You will be doing the opposite. If you are not gathering with the Lord, அந்த வசனம் தெரியுங்களா? அந்த வசனம் படிச்சிடலாம். If you are not gathering with me, you are scattering. Matthew 5:14.
Luke chapter 11 verse 23. He who is not with me is against me, and he who does not gather with me scatters. என்னோட இராதவன் எனக்கு விரோதமாய் இருக்கின்றான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கின்றான். என்னோட சேர்க்காதவன், as in the one who does not gather with me is scattering. சிதறடிக்கிறான், வெலுகி போவான்ற மாதிரியா? என்னமோ சிதறடிக்குவான்னா தள்ளி விடுறான். You're pushing them away from me. And that is what most people are doing. நீங்க வந்துட்டு நீ இந்த கேள்வியை நம்மகிட்டே கேட்டுக்கலாமா? நான் கடவுள் வார்த்தை இத்தனை நாள் நான் சொல்லிட்டு இல்லை, அந்த நாளெல்லாம் நான் வந்து கெடுதல் செஞ்சிருக்கேன், நிறைய கெடுதல் செஞ்சிருப்பீங்க. நீங்க பேசுற பேச்செல்லாம் வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமாக தான் இருந்திருக்கும். அவங்கள வந்து கர்த்தர்கிட்ட இருந்து விலகி போகும்படி தான் இருக்கும். 100% நீங்க சோதித்து பாருங்க. Those who are not gathering, if you are not a person who is trying to gather for the Lord, you will surely be an agent of the devil, scattering people away from Jesus. 100% I'll tell you. You just check your life. It's always true. The word of God is true. So you cannot say that pastor ude vela thavu. All of us should have that. அந்த ஒரு ஆத்ம தாகம் வந்துட்டு நமக்கு எல்லாருக்குள்ளே இருக்கணும். எப்படியாவது இன்னைக்கு வந்துட்டு தேவனுடைய வார்த்தை வந்துட்டு யார்கிட்டையாவது நான் சொல்லணும், அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். I have to share God's word to someone. ஆனால் அந்த எண்ணம் எப்போ வரும்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிச்சுட்டு இல்லைன்னா, how will you have a word of encouragement to others? You don't have any word in you. How will you have a word of encouragement? உங்களுக்கே சமாதானம் இல்லைன்ற பிறகு மற்றவங்கிட்ட போயிட்டு சமாதானத்தை தேவன் கொடுப்பாருன்னு சொல்றது என்ன சொல்லுங்க? So you should have a word of encouragement every day. Read the word of God. You will receive encouragement and give that encouragement to others every day, little by little. Okay, so the Lord here is saying, my food is to obey the will of God, to do the will of God. That is my spiritual food. And then adukapro then Jesus will say, my meat is to do the will of him that sent me and to finish his work. Then he'll say, ஒரு காலங்களை பற்றி சொல்லுவாங்க. He'll talk about 4 seasons. Don't you say that after 4 seasons then comes 4 months, then comes what? Harvest time. நீங்க வந்துட்டு you sow some seeds. After sowing, what do you say? இன்னும் 4 மாசம் ஆகும், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துடும், then I can pluck fruits or vegetables or whatever. So the Lord is saying, don't you say that 4 months and then comes harvest? Open your eyes and see that now is the time of harvest, because the sowing time is over. ஏற்கனவே கர்த்தர் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை மோசேயால கொடுத்துட்டு எல்லாருக்கும் he has already done that part. Sowing part is over. Now comes the harvesting time. So go and see. Now is the harvesting time. You are supposed to go and share the word of God to others. It's already been given to us. Jesus already has come and gone. Now for us, it's now time to go and harvest people for God, sharing the truth to them. And he says there are so many people who are ready to be harvested. எவ்வளோ பேர் வந்துட்டு கஷ்டத்தில் இருக்காங்க இல்லைங்களா, எவ்வளோ சோகத்தில் இருக்காங்க. தட் டைம் நீங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட தேவனுடைய வார்த்தை சொல்லி ஆறுதலாக பேசி அவங்க கர்த்தருக்கு நீங்கள் கொண்டு வர முடியும் இல்லைங்களா. ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி அநேகம் இருக்கிறாங்க. So the Lord saying, open your eyes and see there are so many people with whom you can go and share the gospel and bring them.
our gospel is so glorious. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்துட்டு நேற்று ஆஃப்டர்நூன் I was just carrying the water, and then when I was holding the water, we were just having conversation about the water. Everything in the nature has a meaning. So what does water mean? What is the other meaning for, like a spiritual meaning for water? If you understand that, that itself is a big revelation. That is Jesus Christ. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் வந்துட்டு blood has water in it. You cannot separate that water. You can, but if you separate, it shouldn't be kept separate. Water and blood is always together. சரிங்களா? And the red blood cells, and then there's something called as plasma. Plasma தான் is mostly water. அந்த plasma அந்த தண்ணி இல்லைன்னா கட்டிடும் ரத்தம். It cannot flow in your body. இல்லைங்களா? அந்த ரத்தம் வந்துட்டு if it has to flow in your body, you need plasma, which is water. இல்லைங்களா? So along with water, you must have righteousness. பரிசுத்தம் கூட இருக்கு. அந்த வார்த்தை நம்ம வந்துட்டு கீழ்ப்படியணும். சரிங்களா? So nature வந்துட்டு everything has a specific meaning. When you dig deeper, look into it deeply, there's such revelation in that. Okay. So already 9:40 ஆயிடுச்சுன்னா we still could not complete it. So we will close for now with a word of prayer. Please continue reading John chapter 4. புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா எனக்கு. But when you have more questions, that's good. நிறைய questions இருந்தாலே வந்துட்டு then that's a very very good thing. You must have a lot of questions. But at the same time, you should be little careful. ஏன்னா என்னன்னாக்கா you should know a lot of scriptures.